வணக்கம்ப்பா. தொண்டைக்கட்டு நம்ம தண்ணி மாதிரி குடித்தாலும், இல்லை வெளியே காற்றுல இருக்க கிருமிகள் தொண்டையில் எஃபெக்ட் பண்ணியிருந்தாலும், ஒரு சளி பிடிச்சிருந்தாலும், இது நம்மளுக்கு தொண்டைக்கட்டு வரும். பேசக்கூட முடியாது. அந்த மாதிரி குரலே கம்மி போகும். அந்த நேரத்தில் இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா, அது ஒரு 5-6 இலையை பறிச்சுட்டு சுத்தமாக அலசிட்டு லேசாக தோசைக்கல்லில் போட்டு வாட்டிடணும். வாட்டி அதை எடுத்து நல்லா புழிஞ்சு, அது கூட பனங்கற்கண்டு நல்லா பிடிச்ச பனங்கற்கண்டை எடுத்து கொஞ்சம் போட்டு கலந்து அதை சப்பி 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 தொண்டையில் படுறபடி சப்பி நிதானமாக உமிழ்நீரோடு முழுங்கிட்டு வரணும். இப்படி காலையிலையும் சாயந்தரம் மத்தியானம் கூட நீங்கள் செய்யலாம். இப்படி 3 நேரமும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 3 நாள் செய்யலாம். நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு அந்த தொண்டைக்கட்டு விலகும், ரிலீஃப் கிடைக்கும். அதனால் தொண்டைக்கட்டுக்கு சுடுதண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் பச்சை தண்ணி குடிச்சிடாதீங்க. இந்த மருந்து குடித்தாலும் நீங்கள் சுடுதண்ணியும் குடிச்சுக்கோங்க.